வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் ஜூன் 14-15 தேதிகளில் முக்கனி திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. இந்த விழா வந்து நம்ம இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது 14-15 தேதிகளில் நடத்திட்டு இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 15 வகையான பலாப்பழங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெட் பலா. இந்த ரெட் பலா பெரும்பாலானவங்க நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இதனுடைய டேஸ்ட்டும் நிறைய பேர் ருசித்து சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பில்லை. அதாவது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாத ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்குது. பலாவிலே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் எல்லாம் மேக்ஸிமம் என்ன நமக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த வெரைட்டிலாம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஒன்றுமே ஒவ்வொரு வெரைட்டி எல்லாமே தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இது வந்து கறிப்பலா. இது கறிப்பலா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு மட்டன், இதை வந்து நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு மட்டன் குழம்பு வச்ச மாதிரி சமைக்கலாம். ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுமாதிரி மா வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா இது நாம்டோக் மாய் பர்பிள். நாம்டோக் மாய் கோல்டு பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பர்பிள் நம்ம இன்னும் வீடியோ போடலை. இப்போ தோட்டத்தில் இந்த முறை வச்சு காய்ச்சிருக்கு, அதனுடைய காய் தான் இது. இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வளர்த்து அதில் இந்த நம்ம ஊரில் இது வளருமாங்கிறத பார்த்து தான் நம்ம செடிகளை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது சக்கரை குட்டி. இதுவும் நம்ம தோட்டத்தில் காய்ச்சது தான். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ. இது நிறைய ஒரே மரத்தில் 42 காய் காய்ச்சதுனால கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்குது, இல்லை நீளம் அதிகமாக வரும். இது பென்கன்லிங். பென்கன்லிங்கிறது ஒரு தாய்லாந்து வெரைட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜவாரி. இது அரக்கோணம் வெரைட்டி. இது ஜெயிண்ட் ஐவரி, ஒரு யானையினுடைய தந்தை மாதிரி இருக்கும் பெண்டாகி. இது நான் தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லக்கூடிய கோட்டுருக்கோணம் செங்கவர்க்குங்கிற வெரைட்டி. இது ஜப்பான் மியாசாகி. இது நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் கலர் டிஃபரன்ஸ் இருக்க காரணம் என்னென்னா, நம்ம ஜப்பானில் வளர்க்குற மாதிரி முறையில் நம்ம வளர்க்கலை, அதனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இது கேசர். இதுமாதிரி நாட்டு மாம்பழம். இப்படி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து இதனுடைய சில பழங்களை நாங்கள் டேஸ்ட்டும் கூட கொடுக்குறோம். அதுமாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து தாய்லாந்து பெப்பர். இது பூனையினோட கண்ணு மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியுதா? இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு. இது ஒயிட் நாவல், கருப்பு நாவல் பார்த்துருப்பீங்க. இது ஒயிட் நாவல். இது எல்லாமே இயற்கையானது தான். அதுமாதிரி இது பார்த்தீங்கன்னா காட்டு மாங்காய். இது தாய் கிங் சப்போட்டா. இது மேமி சப்போட்டா. பாருங்கள், ஒரு 1 கிலோ வரைக்கும் இது வெயிட் வரும், நல்ல பெருசாக வரும். இது சைஸ் தான், ஒரு அரைக்காய் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கொய்யா, கிரேப் கொய்யா. இது ரெட் லோங்கன். இந்த மாதிரி இயற்கையான பழங்களை வந்து நேரடியாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழங்களும் சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது மாவில் ஒரு 7-8 வெரைட்டி சேல்ஸ் பண்ணுறோம். பலாவிலையும் பழங்களாக சேல்ஸ் பண்ணுறோம், சுளைகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். நேரில் வந்து பாருங்கள். இன்றைக்கி நாளைக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வாங்க. நன்றி, வணக்கம்.